ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து ஃபோன்பே அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபோன்பே அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் அக்கௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ நார்மலாக எந்த ஒரு ப்ரொடெக்ட்டுமே இல்லாமல், எந்த ஒரு பாஸ்வேர்டுமே இல்லை பேட்டர்ன் லாக்குமே இல்லாமல் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி கிடையாது. ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன் லாக் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பேட்டர்னோ சேம் லாக், அதாவது பேட்டர்னோ ஃபிங்கர் பிரிண்ட்டோ உங்களுடைய ஃபோன்பே அப்ளிகேஷனுக்கும் வேணும்னா அது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ என்னுடைய ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். எந்த ஒரு பாஸ்வேர்டுமே கேட்காம, ஒரு ப்ரொடெக்டே இல்லாமல், ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் ஓப்பன் ஆகுது. இது பேமெண்ட் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால இதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டாப்பில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறேன். பாருங்கள், செக்யூரிட்டின்னு இருக்கும். செக்யூரிட்டியில் ஸ்க்ரீன் லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து டிசேபிளில் இருக்கும். பயோமெட்ரிக் அண்ட் ஸ்க்ரீன் லாக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது என்னென்னா, நீங்கள் உங்களுடைய மொபைலுக்கு என்ன ஸ்க்ரீன் லாக் வச்சுருக்கீங்க, என்ன பேட்டர்ன், என்ன ஃபிங்கர் லாக் வச்சுருக்கீங்களோ அதே தான் இங்கேயும். நீங்கள் அது டிசேபிள் இருக்கும், இதை எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ டோட்டலாக இப்போ ஃபோன்பே அப்ளிகேஷனில் இருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு உங்கள் ஃபோன்பே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் நார்மலாகவே எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணுன்னாலும் எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வச்சுருக்கேன். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கேட்குது. இல்லை பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற யூஸ் பேட்டர்னுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் பேட்டர்ன் லாக் வச்சுருந்தீங்கனாலும் பேட்டர்ன் லாக்கை கிளிக் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் உங்களுடைய ஃபோன்பே அப்ளிகேஷனை செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.